காரியம் வந்து காபண்ட ஒரு பிரதிருப்பம். மின் காவலிகள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதில் காரியம் தவிர்ந்த நாங்கள் காரியம் மின்ன கடத்தும்னு சொல்லிட்டோம். ஸோ மின் காவலிகள் மின்ன கடத்தாதுகள். அப்போ காரியம் தவிர்ந்த அல்லுலோகம், அதே மாதிரி அயன் திண்மங்கள். அது லாஸ்ட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னா என்னென்னு சொல்லி. அடுத்த திரவத்தில் மின்ன கடத்தணுமாக இருந்தால் சுயாதீன, அதாவது அசையக்கூடிய அயன்கள் காணப்பட வேணும். அப்படி அயன்கள் கொண்டிருக்கிற மின்ன கடத்தக்கூடியதுக்கு நாங்கள் சொல்கிறோம் மின் பகுப்பொருள். கடத்தாதுக்கு நாங்கள் சொல்கிறோம் மின் பகாப்பொருள். மின் பகுப்பொருளுக்கு உதாரணம் வந்து, இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவர்களோட வீட்டில் இருக்கிறது வந்து உப்பு திரவமா அல்லது உப்பு கரைசலா? ஆன்சர் வந்து உப்பு கரைசல். உப்பு திரவம் யான்ற வீட்லேயும் இல்லை. உப்பு கரைசல்னு சொன்னால் உப்புக்கு நாங்கள் இல்லை, அது ரெண்டாவதுல பார்ப்போம். உப்பு திரவம்னு சொன்னால் சோடியம் குளோரைட்டு, அதாவது அந்த சோடியம் குளோரைடு அந்த உப்புக்கு நாங்கள் என்ன செய்கிற வெப்பம் வழங்குகிற வெப்பம் கிட்டத்தட்ட 900 அல்லது